அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கிராம பஞ்சாயத்தில் வந்துட்டு தலைவர் என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு, என்னென்ன வர வந்திருக்குன்றத எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கூகுள்லேருந்து எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கிராம் ஸ்வராஜ்ன்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்னு இருக்கும். அக்கௌண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் இந்தியா ரிப்போர்ட், இதில் ஒவ்வொரு வருஷத்துக்கான கணக்கு என்னென்ன இருக்குன்றது இதில் இருக்கும். நம்ம போன வருஷத்து இப்போ கரண்ட்டு நடப்பாண்டோட கணக்கு தெரியணுன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது தனி விண்டோவில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா 2023-24க்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கான வரவு செலவு என்னன்றது இங்கே ஃபுல்லாக வந்துடும். இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்குவோம். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தையும் காமிக்கும். அதில் நம்ம கோலினூருக்கு பார்ப்போம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கோலினூருக்கு கீழே வர எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்தும் இதில் வந்துடும். இப்போ நம்ம கோலினூருக்கு கீழே இருக்கிற எல்லா வில்லேஜும் வந்துருச்சு. கோலினூரில் என்ன வரவு செலவுன்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன வரவு செலவு அப்படின்றது எல்லாமே இங்கே வந்திருக்கும். இப்போ ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்துட்டு பேமெண்ட் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக வந்துட்டு என்னென்ன வவுச்சரு என்னென்ன செலவு கணக்குன்றது இங்கே வந்துடும். இங்கே ஒரு 6,23,292 ரூபா இருக்குது. இது எதுக்காக வந்துட்டு செலவிடப்பட்டிருக்குன்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா பைப்லைன் ஒர்க் சிவகாமி. ஸோ சிவகாமின்றவங்களுக்கு பைப்லைன் ஒர்க்குக்காக 6,23,292 ரூபா கோலினூர் பஞ்சாயத்துலேருந்து செலவு செய்யப்பட்டிருக்கு ஜூன் மாதம். ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு உங்கள் கிராமத்தில் என்னென்ன வகையான வரவுகள் என்னென்ன வகையான செலவுகள் நடந்துச்சுட்டு பார்க்கணுன்னா இதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராம பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.